வணக்கம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். சேர்த்துக் கொள்ளப்படாத உலக அதிசயம். நான் தாஜ்மஹாலை பார்க்கச் சென்றிருந்தேன். பார்த்து திரும்பிவிட்டு பஸ்ஸில் வரும்பொழுது தாஜ்மஹாலை விட அழகான ஒரு கட்டடம் உலகில் வேறு எதுவுமே இல்லை என்பதைப் போல் என்னுடன் பஸ்ஸில் பயணம் செய்தவர்கள் பேசிக்கொண்டார்கள். தாஜ்மஹால் மிக அழகான கட்டிடம்தான், அதை யாரும் மறக்க முடியாது. ஆனால் தாஜ்மஹால் மட்டும்தான் உலகில் அழகான கட்டிடமா? அதைவிட அழகான ஒரு கட்டிடம் உலகில் வேறு எதுவும் இல்லையா? ஏன் இல்லை, நிறையவே இருக்கிறது. சரி, உலக அதிசயம் என்றால் என்ன? ஒன்று உருவான பின் அதேபோல் ஒன்றை உருவாக்க முடியாது என்பதுதான் உலக அதிசயம். நெல்லியப்பர் கோவிலில் கல் தூணை தட்டினால் சரி கம பதனி என்கிற 7 இசை ஸ்வரங்கள் ஒலிக்கும். கல்லுக்குள் 7 ஸ்வரங்களை வைத்தார்களே, அது உலக அதிசயம் இல்லையா? திருப்பூரில் உள்ள குண்டம்படுக நாத பைரவர் கோயிலில் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை இந்த மாதத்தில் இந்த வடிவத்தில் இவ்வளவு விதமான பொசிஷனில் இருக்கும் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் சிற்பங்களாக வடித்து வைத்துள்ளார்கள் எம் முன்னோர்கள். அது உலக அதிசயம் இல்லையா? அந்நியர் படையெடுப்பின் பொழுது கூட இந்த அதிசய சிற்பங்களை அவர்களால் சிதைக்க முடியவில்லை. இன்றும் நிறைய கோவில்களில் சூரிய ஒளி குறிப்பிட்ட ஒரு தேதி நேரத்தில் மாலை போல் வந்து சிவலிங்கத்தின் மீது விழும். அவ்வளவு துல்லியமாக மேசர் செய்து ஆலயங்களை கட்டியிருப்பார்கள் என்று பாருங்கள். சில கோவில்களில் தினமுமே சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழும். வட சென்னையில் உள்ள வியாசர்பாடி ரவீஸ்வரர் சிவன் கோவிலில் 3 வேளையும் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழும். இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் எவ்வளவு ஆண்டுகள் பழமையான லிங்கம் தெரியுமா? 5000 ஆண்டுகள். இது உலக அதிசயம் இல்லையா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சை பெரிய கோயில் சிற்ப கட்டிட வேலைப்பாடுகளில் உள்ள அதிசயங்களை பற்றி சொல்வதென்றால் இதற்கு எனக்கு இந்த ஒரு பிறவி பத்தாது. ஓசோன் 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட படலம் 700 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஓசோன் படலத்தின் படம், அதன் முக்கியத்துவம், அதை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அனைத்தும் அங்கே வைக்கப்பட்டுள்ளது. இது உலக அதிசயம் இல்லையா? யாழி என்கிற மிருகத்தின் சிலை பல பழங்கால கோவில்களில் இருக்கும். டைனோசோர் போல அதுவும் உலகில் வாழ்ந்து அழிந்த மிருகம் என்று சொல்கிறார்கள். சில பழங்கால கோவில்களில் உள்ள யாழி சிலையின் வாயில் ஒரு உருண்டை இருக்கும். அந்த உருண்டையை நாம் உருட்டலாம். ஆனால் 1000 குன்பு வீரர்கள் ஒன்று சேர்ந்து முயற்சித்தாலும் யாழி வாயில் உள்ள உருண்டையை வெளியே உருவ முடியாது. இது உலக அதிசயம் இல்லையா? இன்று தாஜ்மஹாலை விட மிகப்பெரிய மார்பிள் கட்டிடங்கள் உலகில் உருவாகிவிட்டது. இன்று ஒரு வல்லரசு நாடு நினைத்தால் 1000 தாஜ்மஹாலை உருவாக்க முடியும். ஆனால் கல்லுக்குள் 7 ஸ்வரங்களை வைக்கும் அந்த வித்தியை எந்த வல்லரசாலும் செய்ய முடியாது. வாயில் உள்ள உருண்டையை உருட்டலாம், ஆனால் உருவ முடியாது.
இந்த வித்தையை இன்று எந்த வல்லரசாலும் செய்ய முடியாது. இவைகள் உலக அதிசயம் இல்லையா? மிகப்பெரிய பிரம்மாண்டமான கற்கோவில்களை அழகிய கலை வேலைப்பாடுகளோடு உருவாக்குவது, இதை எந்த உலக வல்லரசாலும் செய்ய முடியாது. அதேபோல் ஜெயங்கொண்டார் இடத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. அக்கோவிலில் உள்ள கிணற்றுக்கு அருகில் ஒரு சிங்கத்தின் சிற்பம் இருக்கும். சிங்கத்தின் வாயில் ஒரு கதவு தென்படும். அதன் மூலம் கீழே இறங்கினால் கிணற்றில் குளிக்கலாம். ஆனால் மேலே இருந்து பார்த்தால் நாம் குளிப்பது தெரியாது. அன்றைய ராணிகளுக்காகவே கட்டப்பட்ட கிணறு அது. அதுபோல அக்கோவிலில் உள்ள கருவறையில் சுவர்களில் மரகத கற்கள் பதித்துள்ளனர். அதனால் வெளியே வெயில் அடித்தால் உள்ளே குளிரும், வெளியே மழை பெய்தால் உள்ளே கதகதப்பாகவும் இருக்கும். அதுபோல் கோவில் மேற்கூரையில் ஓர் ஆள் பதுங்கும் உயரத்தில் பாதுகாப்பு பெட்டகம் உள்ளது. போர்க்காலத்தில் ஆயுதங்களும் படை வீரர்களும் பதுங்கும் வகையில் கட்டியுள்ளார் நமது ராஜேந்திர சோழர். இவைகள் எல்லாம் அதிசயமில்லையா? தமிழரின் கட்டிடக்கலையை வாழ்த்துவோம். தமிழர் பண்பாட்டை போற்றி பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.